கிளாஸோட வீடியோ லிங்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் 15 என்னென்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுதான் அது பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சஸ் தான் இதோட வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக் ஸ்டிச் மாதிரி, நான் சொன்னேன்ல செயின் ஸ்டிச், அதை வச்சு நெக்ஸ்ட் ஒரு பேசிக் ஸ்டிச் வர மாதிரி. இன்னும் நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு 3, 4, 5 கிளாஸஸ்க்கு இது ஒரு பேசிக் ஸ்டிச். இது ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு டிசைன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு டிசைன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எல்லாமே வரும். ப்ளவுஸில் வந்து நம்ம ஒரு பீகாக்கு வச்ச ப்ளவுஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீகாக் ஃபெதர்லலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம எப்படி, நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டில் 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சேமாக நம்ம எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு பண்ணமோ அந்த மாதிரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் நான் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். எதுக்காகனா ஜரி த்ரெட் நான் ஃபஸ்ட்டு சொல்லி தருவேன் மேக்ஸிமம். இன்றைக்கி சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன், ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே இப்படி இழுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜரி த்ரெட் வந்து சில்க் த்ரெட்டை விட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால அதை இழுத்து பண்ணும்போது அது இங்கே இழுக்கும்போது இங்கே வந்து பெரிய ஹோல் விழ சான்சஸ் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து குறைய சான்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்டிச்சஸ் சொல்லிவிட்டு நான் பண்ணுறேன், உங்களுக்கு அப்போ புரியும் பாருங்கள். ஸ்டார்டிங் இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். இப்போ நம்ம நார்மலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நூலை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போது அதே ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் கொண்டு போகலாம். நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ நூலை இழுத்துக்கலாம். இழுத்துட்டு அதே ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன். இங்கே வச்சு ஒரு த்ரெட், லாங் ஸ்டெயின் ஸ்டிச் சொல்வேன்ல அந்த மாதிரி தான். நான் ஜிக்ஸாக்ஸில் வந்து இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன் அந்த த்ரெட்டை. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படின்னா, இந்த த்ரெட்டை நம்ம அதே மாதிரி பேக்கில் கொண்டு போகணும். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கீழே கொண்டு போகணும், பேக்வேர்ட் டைரக்ஷன். அப்படியே நம்ம இழுக்க நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். இப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து குட்டி லாக் ஸ்டிச். இப்போ இந்த த்ரெட்டை ஸ்டாப் பண்ணியாச்சு. திருப்பி பக்கத்தில் பாருங்கள், குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு லாங்காக இழுத்து மேலே செகண்ட் ஒன் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே குத்தி ஒரு த்ரெட்டை எடுக்கிறோம், இழுத்துட்டு அதை அப்படியே பாருங்கள், அப்படியே பேக்வேர்ட் டைரக்ஷன் இழுக்க கீழே அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா மேலே இந்த நூல் வந்து மேலே இழுக்க இல்லை இன்க்ரீஸ் ஆகும்போது கீழே இருக்கிற அந்த த்ரெட் வந்து டிக்ரீஸ் ஆகி அந்த பொசிஷனுக்கு போய் லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், திருப்பி பக்கத்தில் இங்கே குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே திருப்பி நீடில் மேலே கொண்டு போய் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஸ்டிச், அதை அப்படியே கீழே பேக்வேர்ட் டைரக்ஷனில் இழுக்கணும். பாருங்கள் எவ்வளோ மெதுவாக உங்களுக்காக ஸ்டாப் பண்ணி சொல்கிறேன், லாக் ஆகிடும். ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது இங்கேயும் லாக் ஆகிடும். இப்போ இந்த இதை வச்சுட்டு திருப்பி இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ரிட்டன் கொண்டு போகும்போது இதோட திக்னஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஸ்டிச், அது வந்து நெக்ஸ்ட்டு வரும் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். ஒரு டிசைனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை வச்சு ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது. எப்படின்னா இது இன்னும் நெக்ஸ்ட்டு டபுள் பட்டன் ஹோல் வரும், சர்க்கிள் பட்டன் ஹோல் வரும். இதை வச்சு தான் இப்போ பீகாக் ஃபெதர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் இந்த ஸ்டிச்சோட ஃபார்மெட்டு தான், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மேக்ஸிமம் பண்ண போகிற ஸ்டிச்சஸ்க்கு இதுதான் மெயினாக இருக்கும். ஸோ இது ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடாது. ஏன்னா இப்போ டக்குன்னு நம்ம இழுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த த்ரெட் வந்து குறையாது, அதே ஸ்டேஜில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து அது குறைஞ்சி அங்கே போய் இருந்தால் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். சம்டைம்ஸ் அது குறையாமல் அதே டைமிங்கில் நம்ம இழுப்போம், அது இழுக்க அதே மெத்தடில் அங்கேயே இருக்கும் அந்த த்ரெட் வந்து. இப்படி ஃபஸ்ட்டு இந்த போடுறோம்ல இந்த ஸ்டிச்சை குறையணும், குறைஞ்சு
அங்கே போய் லாக் ஆகணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்படி குறையாமையும் இருக்கும் ஸ்டார்டிங்கில். எனக்கெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகாமல் அது ஒரு பொசிஷனில் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் கட் ஆகும், த்ரெட்டு கட் ஆகும். ஏன்னா நம்ம இழுப்போம்ல, இந்த ஹெட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட் பாயிண்ட் இதில் வலித்து இழுக்கும்போது நமக்கு அங்கே கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து இந்த லூப்பில் வச்சு இழுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப இதாகிடும். இங்கே பண்ணி ஒரு இதை எடுத்து அப்படியே பேக்வேர்ட் டைரெக்ஷனில் போயிட்டா அங்கே ஒரு லாக் விழுந்துடும். ப்ளஸ் இங்கே நம்ம இழுத்ததுனால அந்த 2 த்ரெட்டும் சேர்ந்து ஒரு லாக் ஆகிடும். இங்கே வந்து உள்ளேயும் மேலேயும் சேர்த்து இழுத்ததுனால அதுவும் லாக் ஆகிடும். அது வந்து அங்கிட்டு இங்கிட்டு நகர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ அங்கேயும் லாக் ஆகிடும் இழுத்துறதுனால. இங்கே இழுக்காமல் இருந்தோம்னா அப்படியே வச்சுட்டு நம்ம இன்னொரு ஸ்டிச் பண்ணோம்னா அது வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். நம்ம இழுக்கிறதுனால அது அதே பொசிஷனில் தான் இருக்கும். த்ரெட் இருந்தால் இங்கே பார்த்தீங்களா, நம்ம லூஸாக இழுக்கிறோம், அந்த மேலே த்ரெட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஆனால் கீழே த்ரெட் குறையவே இல்லை. அதுதான் ஸ்டிச் போட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் அப்படியே தொடர்ந்து நெருக்கமாக போட்டால் அதுதான் ஐப்ரோ ஃபில்லிங் ஸ்டிச். வேறு ஒன்றும் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஐப்ரோ